நல்ல ஒரு விசுவாசியாக, நல்ல ஒரு கர்த்தருக்கு ஏற்ற பிரியமான நம்ம ஒரு மணவாட்டியாய் திகழ வேண்டும் என்றால் மணவாட்டி சபைக்கு இருக்க வேண்டிய உத்தம குணம் அவன் உண்மையும் கீழ்ப்படிதலும். உண்மையும் கீழ்ப்படிதலும். உங்க கையை பிடிச்சு நடக்கணும் என்னேசுவே, உங்க தோளு மேல சாஞ்சுக்கணும் என் தந்தையே. உங்க கையை பிடிச்சு நடக்கணும் என்னேசுவே, உங்க தோளு மேல சாஞ்சுக்கணும் என் தந்தையே. எனக்கொன்றும் குறை இல்லப்பா, உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. எனக்கொன்றும் குறை இல்லப்பா, உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. உங்க கையை பிடிச்சு நடக்கணும் என்னேசுவே, உங்க தோளு மேல சாஞ்சுக்கணும் என் தந்தையே. மோசமான உலகில் துணை என்றால் நீரல்லவோ. மோசமான உலகில் துணை என்றால் நீரல்லவோ. நான் நடக்கும் போதும் கூடவே, உறங்கும் போதும் கூடவே, என்னாலும் காக்குறீங்களே. நான் நடக்கும் போதும் கூடவே, உறங்கும் போதும் கூடவே, என்னாலும் காக்குறீங்களே. எனக்கொன்றும் குறை இல்லப்பா, உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. எனக்கொன்றும் குறை இல்லப்பா, உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எஸ்தர் புஸ்தகம் நாம் வந்துட்டோம். எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ராஜாவினுடைய விருந்து. இந்த புஸ்தகம் வேதத்தில் சேர்க்கப்பட்டது ஒரு பெரிய ஒரு சரித்திரம், மிகப்பெரிய சரித்திரம். இதில் இதே ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்குது. இதில் ஒன்று சொல்லுவாங்க, இதில் உள்ள முக்கியமானதுன்னு தேவன்கிற வார்த்தை இதில் வராமே இல்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தருடையதான, கர்த்தர் சொன்னார், கர்த்தர் உரைக்கிறதாவது அப்படிங்கிற வார்த்தை ஒன்றும் இதில் இல்லை. நேரடியாக தேவனை குறித்தில்லை. ஆனால் தேவனுடையதான மகத்துவமான கிரியைகள் இங்கே இந்த வேத பகுதியில் அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள் என்ற வார்த்தையெல்லாம் நம்ம அங்கே பார்க்குறோம். உபவாசித்தார்னு பார்க்குறோம், கர்த்தர் செய்த கிரியைகளை பார்க்குறோம். நாம் இன்றைக்கு இதை வாசிப்போம். சபையினுடைய விசுவாசிகள், சபையின் எதிரிகள், சபைக்கு அடுத்தவங்க செய்ய வேண்டிய பணிகள் என்கிற விஷயங்களை குறித்து படிப்பதற்கு இது மிகுந்த ஆசீர்வாதமாக இது இருக்கும். இங்கே ராஜாவாகிய அந்த ராஜா அகாஸ்வேரு ராஜா அப்படிங்கிறவர் நெகேமியா காலத்தில் இருந்தவர். பக்கத்தில் ராஜஸ்ரீ அமர்ந்திருந்தான்னு சொன்னது இந்த எஸ்தர் ராஜாத்தியை தான் அப்படின்னு பார்க்குறோம். இதுவும் எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் 3 ஒரு சமகாலத்தில், ஒரே காலகட்டத்தில் முன்ன பின்ன, சில வருடங்கள் முன்ன பின்ன உள்ள நாட்களில் நடந்த ஒரு சரித்திர சம்பவம். சரி, என்ன நடந்துச்சு? அகாஸ்வேரு ராஜா சூசான் அரண்மனையில் இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 3ஆம் வருஷத்தில் தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணுறான், பெரிய விருந்து பண்ணுறான். அப்பொழுது பெர்சியா, மேதியா தேசங்களில் உள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருக்கிறாங்க, எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அவன் அந்த பாருங்க, ஒரு ராஜா இங்கே தேவாதி தேவனை நாம் இதில் அவரை நாம் இதில் அவருக்கு ஒப்பிடலாம். இந்த ராஜாவை, ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவை ஒப்பிடலாம். அந்த ராஜ்யத்தின் மகிமை, அந்த ஐஸ்வர்யத்தை 180 நாள் அளவும் அவன் அந்த சிறந்த பிரதாபத்தையும் மகத்துவத்தையும் சொல்லிட்டு 180 நாள் ஒரு பெரிய ஒரு கண்காட்சி மாதிரி அவனுடையதான செய்யப்பட்டதான அந்த 180 நாள் வரைக்கும் அந்த ராஜ்யத்தினுடையதான அறிக்கைகள் வாசிக்கிறதும், நடந்து முடிந்த காரியங்களை பற்றி சொல்லுகிறதும், ராஜாங்கத்தினால் செய்யப்பட்ட கட்டிட வேலைகள், அதனால் செய்யப்பட்டதான யுத்தங்கள், அவைகளுடைய வெற்றிகள், அவைகளை பற்றிதான வீர பிரபந்தங்கள், அதற்கான பரிசு கொடுத்தல், அப்படிப்பட்ட மகிழ்வித்தல், இப்படி பல காரியங்கள், பல ராஜ்யத்தினுடையதான அந்த கலாச்சார கல்ச்சுரல் ப்ரோக்ராம் அதெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக
அதெல்லாம் முடிஞ்சது 180 நாள். ராஜ சூசான் அரண்மனை வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இல்லை சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜா அரண்மனையை சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து செய்கிறான். அத்தனை பேருக்கும் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் விருந்து செய்கிறான். அந்த விருந்து என்ன, வெங்கல தூணு நிறுத்தப்பட்டிருக்கு, வெள்ளி வளையங்களில் மெல்லிய நூலும் சிவப்பு நிறமான கயிறுகளால் வெள்ளையும் பச்சையும் இளநிலமான தொங்குதிரை விதானிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். பெரிய ஒரு சிங்கார தோட்டம், நல்ல இது என்ன சொல்கிறது, பச்சை பசேன்னு இருக்கிறதான மரங்கள் எல்லாமே அழகாக கத்தரிக்கப்பட்டு அழகாக்கப்பட்டிருக்கிறது. அதில் எல்லாம் சிவப்பு நூல் கயிறு வெள்ளை பச்சை நீளம் இளநீளம் அதெல்லாம் அங்கங்கே தொங்குதிரை விரிக்கப்பட்டிருக்கிறது. அங்கங்கே கொடிகள் பறக்குது. சிவப்பும் நீளமும் வெள்ளையும் கருப்புமான கற்கள் பதித்த தலவரிசை மேலே பொற்சரிகை வெள்ளை சரிகை மெத்த வைக்கப்பட்டிருக்குது. பொன்னால் செய்யப்பட்ட 4வது பாத்திரங்களில் பானம் கொடுக்கப்பட்டுச்சா. முதல் தரமான திராட்சரசம், இது மதுபானம் அப்படின்னு சொல்வதற்கு இல்லாமல் முதல் தரமான திராட்சரசம் ராஜஸ்திதிக்கு ஏற்க பரிபூர்ணமாய் பரிமாறப்பட்டது. அப்போ ராஜஸ்திரினா இங்கே சில சொல்லுவாங்க குடிச்சு வெறிச்சு கிடந்தாங்கன்னு. இங்கே குடிச்சு வெறிச்சு கிடக்கிறதில்ல, ஸ்திதிக்குன்னா ராஜாக்களுடையதான முறைமைகளுக்கு அடுத்த முறையில் அது ஒரு பரிபூர்ணமாக பண்ணணும். அப்புறம் அவரவரின் மனதின்படி செய்யலாம் என்று ராஜா தன் அரண்மனையின் பெரிய மனுஷருக்கெல்லாம் கட்டளையிட்டிருந்தபடியினால் முறைப்படி பானம் பண்ணினார்கள். அது அவர் எவ்வளோ போதும்னா போதும், இன்னும் வேணும்னா கொடுங்க, வேண்டாம்னா வேண்டாம். ஒருவரும் பலவந்தம் பண்ணவில்லை. இல்லை எனக்கு வேண்டாங்க, சாரி எனக்கு இந்த வேண்டாம், நான் குடிக்க விரும்பலை அப்படின்னா வேண்டான்னா வேண்டான்றங்க. என்வி எதை சாப்பிட விரும்புகிறாங்களோ அது சாப்பிடட்டும், எது வேண்டான்னு சொல்கிறாங்களோ அது வேண்டான்னு விட்டுருங்க. வேண்டான்னா அவங்களை யாரையும் என்ன செய்யாதீங்க, கட்டாயப்படுத்தி என்ன செய்யாதீங்க. ஆமாம், நீங்களாக அவங்கள பரிமாறாதீங்க, அவங்களுக்கு அதிகமாக வைக்காதீங்க, கேட்டு என்ன செய்யுங்க வைங்க, இப்படிலாம். இதே மாதிரி ராஜஸ்ரீயும் ராஜாவாகி அகாஸ்வரின் அரண்மனையில் இந்த ராஜாக்களுடையதான அந்த ராணிகளுக்கெல்லாம் சேர்ந்து அவள் ஒரு விருந்து செய்துட்டு இருக்கிறான். அப்போ 7ஆம் நாளில் திராட்சரசத்தின் நாள் கழிப்பாக இருக்கும்போது மகா ரூபவதியாக இருந்த ராஜஸ்ரீயாய் வஸ்தியின் சௌந்தரியத்தையும் ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கணும்னு ஆசைப்பட்டு ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும். அவளை முறைப்படி நீங்கள் என்ன செஞ்சுட்டு வாங்க, நீங்கள் அவங்கள இன்வைட் பண்ணிட்டு வாங்க, அவங்க வெல்கம் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி ராஜாவாகி அகாஸ்வரின் சமூகத்தில் சேவிக்கிற அந்த முக்கியமான மெகுமான், பிஸ்தா, அர்போனா, பிக்தா, அபக்தா, சேதார், கர்காஸ்னு 7 பிரதானிகளுக்கு, அவங்கள ரொம்ப ரொம்ப சீனியர், அதாவது ரொம்ப மூத்த பிரதானிகளாக இருக்கிறவங்களை ஒரு முறைப்படியாக அவர் அனுப்புகிறார். இப்படி 7 பேரும் போய் கட்டளை எடுக்கிறார். அது ராஜ கட்டளை, சும்மா அவர்கள் கூட்டாங்க அப்படின்னு சொல்லலை, அது ஒரு ராஜ கட்டளையாக கொடுக்குறார். அப்போ சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்ரீ ஆகிய வஸ்தி வரமாட்டேன் என்று சொல்லிட்டார், கீழ்ப்படியவில்லை. அப்போது ராஜா கடும் கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டார். பயங்கர கோபமாயிடுச்சு. இருக்கும்ல முறைப்படி அனுப்புகிறாரு 7 பேர். இப்போ இவர் மட்டும் தனியாக வாமான்னு கூப்பிட்டு வரலன்னா பேசாமல் வீட்டுக்குள்ளே போய் வாமா அப்படின்னு கூப்பிட்டு வரலன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது, மூஞ்ச தொங்க போட்டு வந்துடலாம். இவர் 4 பேரை அனுப்பல, 7 முக்கியமான அனுப்பி அதை அலட்சியம் பண்ணதுனால ரொம்ப பெரிய வருத்தத்தோடு இருக்கிறார். அப்போ ராஜ சமூகத்தை தரிசிக்கிறவர்களும் ராஜ்யத்தின் முதல் ஆசன உட்காரலுமான கர்ஷேனா, ஷேதார், ஆத்மாதா, தர்சீஸ், மெரேஸ், மர்சேனா, மெமுகான் என்னும் பெர்சிய மேதியுடைய 7 பிரபுக்களும் சமயத்தில் இருக்கிறாங்க. அடுத்து அவங்க வேற இருக்கிறாங்க. ராஜா நியாயப்பிரமாணத்தையும் ராஜனையை அறிந்த இடத்துல என்ன செய்யறது, நான் அம்மாவை கூப்பிட்டேனே, ராணி அம்மாவை கூப்பிட்டேன், அவங்க வரலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது நானுன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அவங்கள்ட்ட கேட்குறாரு. ஏன்னா பெரிய ஒரு என்ன செய்கிறது, ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. அங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்த மாதிரி ஆகிப்போச்சு. அங்கே ஒரு சின்ன ஒரு சலசலப்பு உண்டாகி போச்சு. அம்மா வரலையா சலசலப்பு உண்டாயிடுச்சு. அம்மாவை ஐயா கூப்பிட்டு விட்டாங்க, ஐயா கூப்பிட்டு விட்டான், ஐயா அம்மா வரலையா போனாங்க, முக்கியமான ஆட்களை தான் அனுப்பி வச்சுருந்துருக்காரு, அம்மா வரலையா. ஆமாம், அப்போ என்ன செய்யறதுன்னு இப்போ கேட்க வேண்டியது ஆகிப்போச்சு. அப்போ அவங்க எல்லாரும் என்ன செய்தாங்கன்னா, அவங்க சொல்லிட்டாங்க, எல்லா நாடுகளிலும் சகல பிரபுக்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் அநியாயம் செஞ்சிட்டாங்க இந்த அம்மா. எல்லாரையுமே அந்த அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, அவமதிச்சிட்டாங்க. அதனால் அந்த அம்மா வர சொன்னப்போ வரமாட்டேன்னு கீழ்ப்படியாமல் போனபடினால இது இந்த மாதிரி நாங்கள் எங்கள் ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி அந்த அகாஸ்வரி ராஜா, பெரிய ராஜாதி ராஜா அப்படிதான அந்த வார்த்தைக்கு அந்த அம்மா கீழ்ப்படியாமல் போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டால் அவங்களும் அவங்கவுங்க புருஷரை தங்கள் பார்வையில் அற்பமாக எண்ணிடுவாங்க.
அதில் போயா ஒரு பெரிய ராஜாதி ராஜா அப்படி, நாங்கள் தான் மகாராணி, நீ ராஜா அப்படிங்கிற மாதிரி போயிடுவோம், மகாராணி வரலன்னு. அப்போ இன்றைய தினமே செய்தி போய் எல்லாத்துக்கும் சொல்லி அசட்டை அடைவாங்க, எரிச்சல் அடைவாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, சலசலப்பு உண்டாயிடுச்சு. அம்மாவை கூப்பிட்டியான்னா அது ராஜ கட்டளை, அது ஒரு முறைப்படியாக அது வந்து என்ன செய்யப்பட்டதுன்னா அது கட்டளையாக பிறப்பிக்கப்பட்டது. அதனால் எல்லாருக்குமே தெரியும். வராமல் போனது வந்து ஒரு குறிப்பிட்ட போய் கூட்டுவான்னு ஒரு தனிநபர்கிட்ட சொன்னதில்லை. ஆமாம், அது எல்லாருக்கும் தெரிய வந்துடுச்சு. இப்போவுமே இன்றைக்கே கிடச்சிருக்கோம், இன்றைக்கே செய்தி 120 தேசத்துக்கும் போயிருக்கோன்னு வருத்தப்படுறாங்க. அப்போ இனிமேல் அந்த அம்மா வரக்கூடாது. அந்த ராஜமென்மை இன்னொரு உத்தமி ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க பாருங்கள். உத்தமியாகி ஒரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக, யார் கொடுத்தாலும் சரி உத்தமியான இன்னொரு ஸ்திரீ கொடுக்கணும்னு சொன்னால் உடனே ராஜா கட்டளையும் டக்குன்னு பறந்தது. பிறந்து என்ன செஞ்சிருச்சு, பறந்துருச்சு. அப்புறம் ராஜ்யம் எங்கும் கேட்கப்படும் போது எல்லாருமே இனிமேல் நினச்சா புருஷரை கனம் பண்ணுவாங்க அப்படின்னு. இது எல்லாருக்குமே ராஜா தோன்றினால இது வந்து எடுத்தேன் கவுத்தன்னு ராஜா முடிவெடுக்கலை. அது முறைப்படியாக கேட்டு நீதி விசாரித்து அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டு அந்த அம்மாவை, மகாராணியாக இருந்த அம்மாவை தள்ளிவிடுறது வந்து அவ்வளோ எளிதல்ல. அது தள்ளிவிட்டார். அது அப்புறம் பின்பதாக கேள்விப்படுகிறது. பின்பதாக அதுக்கப்புறம் தான் ஒரு சரத்தை எழுதுகிறாங்க. 1:22 எந்த புருஷனும் தன் வீட்டுக்கு தானே அதிகாரியாக இருக்க வேண்டும் என்றும், இதை அந்தந்த ஜனங்களுடைய பாஷைகளை பிரசித்தம் பண்ண வேண்டும் என்றும், அந்தந்த நாட்டில் வழங்குகிற அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசுகிற பாஷையிலும் ராஜாவின் சகல நாடுகளுக்கும் கட்டளை எழுதி அனுப்பினார். இப்போ அம்மா ஒரு வசனம் வாசிங்க. எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பவுல் அப்போஸ்தலனும் சரி பேதுருவும் சரி அவங்க கடிதங்களை எழுதும்போது எபேசியர் 5:22 ஆமாம் 1 பேதுருலையும் அவர் சொல்லுகிறார். அதில் சொல்லும்போது அவங்க குறிப்பாக இந்த கணவன் மனைவி விஷயத்தை பற்றி சொல்லும்போது 22 மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். சரி பாருங்க, அது ஒரு வார்த்தையை ஒரு கட்டளையாக அன்னைக்கு சொல்லப்பட்டது. பவுல் அப்போஸ்தலனும் சபைக்கு சொல்கிறார். இப்போ கீழ்ப்படிதல் உத்தமி. இங்கே ராஜாவுக்கு ஆமாம் மணவாட்டியாக இருந்த அந்த மகாராணி அவள் என்ன செய்தால் கீழ்ப்படியாமல் போனாள்ங்கிறத பார்க்குறோம். உத்தமி என்று சொன்னால் கீழ்ப்படுகிறவள் உண்மையும் விசுவாசமும் உண்மையும் உத்தமமும். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த அம்மா அந்த உண்மையும் கீழ்ப்படிதலுமான அந்த அம்மா இன்னொரு உத்தமியான ஸ்திரீ, கீழ்ப்படிதல் உள்ள ஸ்திரீ. அப்போ இந்த அம்மா வஸ்தி கீழ்ப்படியாமையினாலே தள்ளப்பட்டார்கள். அந்த அம்மா அவர்கள் கனம் பண்ணாததினாலே தள்ளப்பட்டார்கள். நாமும் கனம் பண்ணுவோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கீழ்ப்படிவுகிறதை கொண்டு வருவோம். அதுதான் திருச்சபைக்கு அதுதான் அடையாளமாக இருப்பதாக. நல்ல ஒரு விசுவாசியாக, நல்ல ஒரு கர்த்தருக்கு ஏற்ற பிரியமான நம்ம ஒரு மணவாட்டியாய் திகழ வேண்டும் என்றால் மணவாட்டி சபைக்கு இருக்க வேண்டிய உத்தம குணம் உண்மையும் கீழ்ப்படிதலும், விசுவாசமும் கனம் பண்ணுதலும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. எஸ்தர் புத்தகம் 1வது அதிகாரத்தை பார்க்குறோம். இந்த 1வது அதிகாரத்தில் ராஜா ஒரு அருமையான ஒரு விருந்து பண்ணுகிற அந்த விஷயத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். சிங்கார தோட்டம், வெண்கல தூணு, வெள்ளி வளையங்களில் மாட்டப்பட்டதான வெள்ளையும் சிவப்புமான நூற்களால் செய்யப்பட்டதான கயிறுகள், பச்சையும் இளநீல நூலும் ஆன அந்த ஸ்க்ரீன். அடுத்தது பார்த்தா சிவப்பு, நீலம், வெள்ளை, கருப்பு ஆகிய அந்த தளவரிசை என்ன, அதை அவ்வளோ அழகாக அதை விளக்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த நயத்தோட கலை நயங்கள் விளக்கப்பட்டிருக்கிறது. பொற்சரிகையும் வெள்ளிச்சரிகையுமான மெத்தைகள், பொன்னாலான பாத்திரங்கள், முதல் தரமான திராட்சரசம் ஆகியவைகளின் பரிமாறப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆமாம், ராஜஸ்திதிக்கு ஏற்ற திராட்சரசம் பரிமாறப்பட்டதுன்றது பார்க்குறோம். இவ்வளோ பெரிய அந்த விருந்துக்கு வஸ்தி என்ன செய்யலை, அழைக்கப்பட்ட போது வரல அப்படிங்கிறது தான் இதில் காரியம். ஆகையினால இந்த நாளில் நம்ம கீழ்ப்பிடிதல் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது சாராள் என்ன செய்தாலாம், தன்னுடைய கணவனை ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படிந்திருந்தாள் என்று சொல்லி பார்க்குறோம். அவனுடைய அந்த 2 விஷயங்களில் சாராளமாக கீழ்ப்படிந்த விஷயத்தை குறித்து கூட நம்ம பார்க்குறோம்.
அதே போல் ஏவாள் என்ன செய்யலை, கீழ்ப்படியலை. இந்த பழத்தை புசிக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட போது கீழ்ப்படியாமல் அதை புசித்ததுனால தான் இவ்வளோ பெரிய பாவம் உலகத்துக்கு வந்ததுன்னு பார்க்குறோம். அதனால் கீழ்ப்படுதலுடைய தானே முக்கியத்துவத்தை பார்ப்போம். ஆமாம், நம்ம கீழ்ப்படிந்தால் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்ம கீழ்ப்படுதலை தெரிந்து கொள்வோமா? கர்த்தாவே இரக்கம் கிருபையும் இருந்தானே எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளிலும் இந்த வசதியினுடையதான கீழ்ப்படியாமை நாங்கள் பார்க்குறோம்ப்பா. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே எங்களுக்கு சாதகமாக நாங்கள் கர்த்தாவை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் கீழ்ப்படியாமையை தெரிந்து கொள்ளாதபடிக்கு கர்த்தாவே ஆமேனப்பா, நாங்கள் பெரியவர்களுக்கு கீழ்ப்படியவும் முதியவர்களை கனம் பண்ணவும் கர்த்தாவே அதிகாரமுள்ள யாவருக்கும் கர்த்தாவே ஆமேனப்பா நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கவும் தேவர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரம். எங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் ஆமேனப்பா அந்த ஏவாளுடைய ரத்தம் கர்த்தாவே கீழ்ப்படியாமின் ரத்தம் ஓடாதபடிக்கு ஆமேனப்பா ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் அப்பா ஸ்தோத்திரம் கீழ்ப்படிந்தவராகி ஆமேனப்பா மரண பரியந்தமும் கர்த்தாவே சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தின் அந்த இயேசு கிறிஸ்துவின் தன் ரத்தத்தினால் கழுவப்பட்டு கர்த்தாவே உம்முடைய ஆமேனப்பா ரத்தம் எங்களுக்குள்ள ஓடட்டப்பா. ஆமே, நீர் கீழ்ப்பிதாவுக்கு கீழ்ப்படிந்து சொந்த குமாரன் பாராமல் அப்பா நீர் உண்மை ஒப்பு கொடுத்தது போல நாங்களும் கர்த்தா எல்லாவற்றிலும் கீழ்ப்படிகளாய் காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.